இதனோடு 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த நாளில் கர்த்தரோட வாக்குத்தத்தம் நமக்கு என்னன்னா, கர்த்தரோ உண்மை உள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமையிலிருந்து விலக்கி காத்துக்கொள்வார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு கர்த்தரோ உண்மை உள்ளவர். அவர் நமக்கு உண்மை உள்ளவராக இருப்பதனால நம்ம என்ன பாதைகள், என்ன தீமைகள், என்ன போராட்டம், அதுக்கு முன்பதாக வசனங்கள் பார்த்தா பொல்லாத மனுஷரிடத்துலேருந்து நாங்கள் விடுவிக்கப்படும்படி. அப்போ பொல்லாத பிசாசுகள், சத்துரு, எவ்வளோ போராட்டங்கள் நம்ம போகிற பாதையில் வந்தாலும் நமக்கு விரோதமாக ஏதாவது ஒன்று எழுப்பி ஏதாவது ஒன்று பண்ணணும், தொடர் திட்டங்களை போட்டு கொண்டிருக்க பிசாசுகள், தந்திரங்கள், மனுஷங்க இவங்க கையில் இருந்தெல்லாம் இல்லை வேறு ஏதோ தீமை பலவீனம் ஏதாவது இருக்கலாம். நம்ம போகிற பாதையில் எது இருந்தாலும் கர்த்தர் நமக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவரை சார்ந்து நடக்கிறவங்களுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருந்து முதலாவது ஆண்டு சொல்கிறது, நீங்கள் ஸ்திரப்படுங்க, நான் இதுலேருந்து உங்களை தப்பு வைப்பேன்றதை விசுவாசிங்கன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்களை தீமையிலின்றி நான் விலக்கி காத்துக்கொள்வேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரோ உண்மை உள்ளவர். ஆமென்.